ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்ட பாணி. ஸோ இன்றைக்கி Q&A, உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒன்றா பார்த்துட்டே வரலாங்களா? ஸோ முதல்ல ரோகேஷ் அவர் என்ன கேட்குறாருன்னா, சித்த மார்க்கத்தின் ஆதிகுரு யார், எத்தனை வகை வர்க்கங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு விடை தெரியாத ஒரு பதில். பட் இருந்தாலும் நூலில் படித்ததை வச்சு சொல்கிறேன். எப்படி இதை கேட்டுட்டு ஒவ்வொருத்தர் தெரிஞ்ச மாதிரி யாராவது கமெண்ட் போடுவாங்க, அதையும் படிச்சுக்குங்க சரிங்களா? சித்தர்களுடைய ஆதி குரு அப்படின்னு அவர்கள் யாரையுமே சுட்டி காட்டுவதில்லை. எல்லாத்தனுடைய நூல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலுமே அதில் காப்பு எழுதும் பொழுது சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தையும் அதிலிருந்து தோன்றிய அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நிலையும், ஸோ அதை சிவம் பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்காமல் இன்னும் அந்த உருவத்தின்பாலே நம்ம இருக்கோம். ஸோ சித்தர்கள் அந்த பிரம்மத்தையும் அந்த பிரம்மத்திலிருந்து தோன்றிய சக்தி நிலையும் தான் ஆதியாக அவர்கள் வணங்கி பின்னும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் அந்த வணக்கத்தை கூறி வருவார்கள். இதுதான் சித்த பெருமக்களினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் சரிங்களா? போகர் 7000 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா சித்த பெருமக்களும் நூல் இப்படி போகநாதர் சப்தகாண்டம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போய் நிற்பாங்க, அகத்தியர் தலைமையில் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போய் நிற்பாங்கன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட போய் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் வரும். ஸோ அவர் தான் ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா தெரியல. நூலில் அவர் தான் இருக்குது. அகத்தியர் முதற்கொண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க பெரிய பெரிய சித்தர்கள் அவங்களே போய் நிற்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு முன்னதாக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு குரு இருந்திருக்கணும் இல்லையா? தெரியாது. ஏன் போய் நம்ம அவ்வளோ கொடையாட்டி நாம் என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் சரிங்களா? அடுத்து இவர் போகநாதர் சொல்லுவார், சிவன் செய்த 7 லட்சம் கிரந்தம் அப்படிம்பார். இப்போ சிவன் ஒரு சித்தர் இருந்திருப்பாரா? இருந்திருக்கலாம், தெரியலை. ஸோ அதனால் ஆதி குருங்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதே போகநாதர் என்ன சொல்கிறார், முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சைவ சமயத்தை பின்பற்றிய ஒரு சிவசித்தன், ஒரு மனிதனாக பிறந்தவர். அவர் ஒரு சிவசித்தனாக மாறினார் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செய்தியாக சொல்லுகிறார். அவருடைய காலமே தெரியாது அப்படிங்கிறார். 2 பேர்த்துக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். ஒன்று காகபுஜண்டருக்கு சொல்கிறார், இன்னொன்று முருகப்பெருமானுக்கு சொல்கிறார். அவர்களுடைய காலமே தெரியலை, மூத்த சித்து அப்படின்னு சொல்லக்கூடியவதாக சொல்லுகிறார். மற்ற எல்லா சித்தவர் மக்களுக்கும் காலம் சொல்கிறார், பிறந்த நட்சத்திரம் சொல்கிறார், பிறந்த வருடம் சொல்கிறார், அவருடைய என்ன குலத்தில் பிறந்ததாக சொல்கிறார். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் காலமே தெரியல, அவ்வளோ முதிர்ந்த சித்து, மூத்த சித்து அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா? ஸோ அதனால் அப்போ அவர்களுக்கு யார் குரு தெரியலை. அது உண்மை, அதுதான் தெரியலை. அதை பற்றி அவங்களே தெரியலேன்னு போயிடுறாங்க. நமக்கு ஏன் இந்த வேண்டாத ஒரு இது. அடுத்து எத்தனை வர்க்கங்கள்னு கேட்குறீங்க. வர்க்கங்களுக்கா பஞ்சம்? இன்றைக்கி நம்ம ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடியது மூலர் வம்சம் சொல்கிறோம். நம்ம தென் திசையில் வரும்பொழுது மூலர் வம்சம் அகத்தியர் வம்சம் 2க்குள்ளேயே எல்லாமே அடங்கி போயிடும். இதில் நிறைய சித்த பெருமக்கள் உண்டு, இல்லைன்னெல்லாம் கிடையவே கிடையாது. பட் இவங்க 2 வர்க்கத்துக்குள்ளே ஏறத்தாழ எல்லா வர்க்கங்களுமே அடங்கிடும். வடக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாத் சம்பிரதாயம் அப்படிங்கிறது இருக்குது. காஷ்மீரி சைவிசம் அது இருக்குது. ஆதிசங்கரனுடைய வர்க்கங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வர்க்கங்கள்லாம் ஏகப்பட்டது உண்டு. சித்தர்கள் இந்த வர்க்கத்தை சேர்ந்தோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. போகநாதனுடைய காப்பு எடுத்து பார்த்தோம்னா அவர் ஒரு வண்டி குருமார்கள்ட்ட படித்ததுக்கு எழுதியிருப்பார், பாத வணக்கம்னு எழுதிட்டு வந்திருப்பார். அப்போ அவர் எல்லா வர்க்கத்துக்குள்ளும் வந்தவரால் இருப்பார் இல்லைங்களா? ஸோ அதனால் இது எதுவுமே நம்மளுக்கு திடமாக தெரியாத ஒரு பதில். நூலில் குறிப்புகள் இருப்பதை வைத்து மட்டும் நம்ம இப்போ நான் சொன்னக்கூடிய செய்தி போல் செய்திகளை சொல்லலாமே தவிர இது அறுதியிட்டு சொல்லுவதற்கு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது வீண் ஆராய்ச்சியும் கூட. சரி, முத்துக்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா, சித்தர்களை அழைக்கும் மந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு மந்திரம் கிடையவே கிடையாது. மந்திரம் சொல்லி கூப்பிட்ற ஆளுலாம் அவங்க கிடையாது. குடிச்சதானா மந்திரம் சொல்லி கூப்பிட்றதுக்கு இல்லை சரிங்களா? அன்பின்பால் அழைக்கும் பொழுது நமக்கு பக்குவம் இருக்குங்கால் அவர்கள் தோன்றுவார்கள், அவ்வளோது மட்டும்தான். அவர்களை கூப்பிட்றதுக்கெல்லாம் எந்த மந்திரமெல்லாம் கிடையாது. நூலில் ஒரு சிலதெல்லாம் குறிப்புகளாக இன்றைக்கு பதிப்புக்கு வரக்கூடிய நூட்களில் இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை, அதை பின்பற்ற வேண்டாம். அன்பின்பால் நீங்கள் அழைங்க, உங்களுக்கு பக்குவம் இருக்குங்கால் அவர்கள் தங்களுடைய காட்சியை அளிப்பார்கள். கோரக்கநாதனுடைய சந்திர ரேகை பார்க்கும் பொழுது கோரக்குண்டா தாண்டி போய் ஒரு இடம் சொல்கிறார், திருநீற்று பச்சிலை, திருநீர் பற்றி ஒரு வனமே இருக்குமா. அந்த வனத்தின்பால் போகும்பொழுது இந்த திசையில் போ, இவ்வளோ தூரம் போ, இந்த காத தூரம் போ, கூப்பிடு தூரம் போ, இந்த மாதிரிலாம் குறிப்புகளை சொல்கிறார். சொல்லி அந்த இடத்துக்கு போகும்பொழுது இது போல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், ஒரு பாறை அந்த இடத்துல இருக்கும். அந்த பாறை முன் அமர்ந்து 1 மண்டல காலம், அதாவது 48 நாள் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேணும். நாள் பூரா அந்த மந்திரத்தை இத்தனை தடவை சொல்லணும்னு உச்சரிக்கணும்னு கணக்கு சொல்லியிருக்கார். சொல்லி
மந்திரத்தையும் கொடுத்துருக்கார், எந்திரத்தையும் கொடுத்துருக்கார். வெறும் மந்திரம் கிடையாது, எந்திரத்தோட. எந்திரமும் எந்திரத்தை வைத்து மந்திரத்தை சொல்லி இத்தனை தடவைன்னு சொல்லி நாள் பூரா அவர்கள் மனமசையாமல் உடலசையாமல் அப்படியே தியானத்தில் இருக்கணும் 48 நாளைக்கு. அப்படி இருக்குங்கால் அந்த பாறை விலகி நாம் உன்னை வந்து அழைத்து செல்வோம் அப்படிங்கிறார். போகும்பொழுது நீங்கள் போகநாதரை பார்க்கலாம். சித்த பெருமக்கள் அவர்களுடைய மனைவி மக்களோடு வாழக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு இடமே இருக்குது, அந்த இடத்திற்குள்ளே நாம் செல்லலாம். சிவனையும் பார்வதியும் அந்த இடத்துல பார்க்கலாங்கக்கூடிய அந்த ஒரு பேச்சு எல்லாமே இருக்குது. ஆதி சிவனையும் தாயாரையும் பார்க்க முடியுங்கிற அந்த எல்லாம் இருக்குது. செய்ய முடியுமா? நமக்கு 10-20 நிமிஷம் உட்கார்ந்தாலே இடுப்பு வலிக்குது, கால் கை நோகுது. 48 நாள் எங்கே போய் உட்கார? பட் அப்படி கொடுத்துருக்கக்கூடியதற்கு உண்டு. அவர்கள் நூலில் எழுதினவர். பட் இந்த இடைக்காடரா அவருக்கு ஒரு மந்திரம்பா, இல்லை கோரக்கநாதரா அவருக்கு ஒரு மந்திரம்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்படியெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம், கவனமாக இருக்கணும். சரி, யமுனாவதி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மனோன்மணியினுடைய மாய சக்தி அப்படின்னு வந்து ஒன்று சொன்னீங்க. அப்போ சிவபுராணத்தில் வந்து அந்த சிவலோகம் இப்போ கண்டம், சிவனை கண்டம் அதெல்லாமே இருக்குது. அப்போ இது எல்லாமே மாயையா, சிவலோகம் அப்படிங்கிறது மாயையா அப்படின்ட்டு அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சிவலோக தரிசனம் அப்படிங்கிறது வரகுண பாண்டியன் நூல் கற்ற, அதெல்லாம் நோட் பண்ணுங்க. வரகுண பாண்டியன் அனைத்து நூலும் கற்றவன். இப்போது நம்ம இது இப்படித்தான் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரம்மமாகி இந்த இறை சக்தி நாம் என்ன நினைத்தோமோ அதுபோல் அந்த ஒரு திருக்காட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். வரகுண பாண்டியன் சிவலோகத்தை தரிசிக்கணும்னு அவன் வேண்டுனான். சரிங்களா? அப்போ சிவலோகம் எப்படி இருக்குன்னா அவனுக்கு முன்னாடி நூல் கற்றுருப்பான். சிவன்னா இப்படி இருப்பார், அம்மைன்னா இப்படி இருப்பாங்க, கணங்கள்னால் இப்படி இருப்பாங்க, இதர அமைப்புகள் இப்படி இருக்கும் அப்படின்னு வரகுண பாண்டியனுடைய மனதில் என்ன இருக்குன்னா அந்த மனதில் இருந்ததற்குண்டான காட்சி அது. அவ்வளவுதான். அது பிரம்மத்தினுடைய ஒரு காட்சி. சரிங்களா? வரகுண பாண்டியன் சத்தியவான், நேர்மையானவன், நல்லது ஒரு ஆன்மா. சரிங்களா? அப்போ அவனுடைய அந்த தவத்திற்கு உண்டான பலனாக அவன் எதை எதிர்பார்த்தானோ அதற்குண்டான அந்த திருக்காட்சி கிடச்சிது. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் இந்திரலோகமோ பிரம்மலோகமோ திருமால் வசிக்கக்கூடிய வைகுண்டமோ சிவலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகங்கள் உண்டு அப்படின்னு வந்து நம்மளுடைய திருமுறைகளே வந்து சொல்லுது. அப்போது இந்திரன் முதலான மேலுள்ள தெய்வங்கள் அனைவராகவும் நம்மாலும் பிறக்க முடியும் அப்படின்னும் வந்து நம்மளுடைய சைவ நூட்கள் குறிப்பில் வந்து கொடுக்குது. அந்த உலகங்களுக்கு சென்றால் மீண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது ஒரு பிறப்பாக தான் போவோம். நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மீண்டு வருவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கால நீட்டிப்பு அதிகமாகிறதுனால அது ஒரு மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது. ஆனால் நீங்கள் இந்திரன் முதலான மேலுள்ள தெய்வங்களாக நீங்கள் பிறந்தாலும் எப்படி இங்கே மனித பிறப்பு அப்படிங்கிறது உடல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உடல் அழிந்தே தீரும், அந்த உடலை விட்டே தீர வேண்டும். நீங்கள் ஒரு உடல் எடுத்தீங்கன்னா அதற்குண்டான கடமை அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த கடமையை செய்தே தீர வேண்டும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னா அவர்களுக்கும் இறப்பு உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய ஸ்ரீ விஷ்ணு புராணம் பார்த்தோம். அதில் பிரம்மதேவருக்கு உண்டான ஆயுட்காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுபோல் விஷ்ணுவுக்கு உண்டானது, சிவனுக்கு உண்டானது, அவங்களுக்கெல்லாம் ஆயுட்காலம் உண்டு. அதனால தானே காகபுஜண்டர் சொல்கிறார், எத்தனை எண்ணற்ற மும்மூர்த்திகளை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அவர்களுக்கும் ஆயுட்காலம் அப்படிங்கிறது உண்டு. இதுபோல் உலகங்கள் உண்டுன்னு சொல்லி நம்மளுடைய சமயம் சொல்லுது. அந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவர் அந்த இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் போல் நம்மாலும் ஆக முடியும் அப்படின்னும் அதே சமயம் சொல்லுது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்குவம், முதிர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கால் நாமும் அதுபோல் உண்டான பிறப்புகளை தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அதுவும் ஒரு காலம் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது அது கூட வேண்டாம். ஏன் வந்து சித்தபெருமக்கள் எனக்கு இந்த பதவி வேணும், இந்த நிலை வேணும்னு ஏன் கேட்கறதில்ல? ஏன் இந்த ரிஷிமார்களும் கேட்கறதில்ல? ஏன் இந்த முனிவர்களும் இந்த பதவி வேணும்னு எதுவுமே கேட்கறதில்ல? பிறவா நெறி வேணும்னு கேட்டாங்க. அடியவர்கள் முதல் கொண்டு அதை தான் கேட்டாங்க. பிறவா நெறி வேணும்னாங்க. அவங்களுக்கு நான் சிவனாகணும், பார்வதியாகணும், சக்தியாகணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, பிறவா நிலை வேண்டும். அப்போது இறையோடு ஒன்றரை கலந்த ஒரு நிலை வேணுங்கிறது தான் அவர்களுடைய அந்த ஒரு வேண்டுதலாக இருந்தது. அப்படி போனால் தான் மீண்டு வர மாட்டோம். அது வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே மாயம்தான், எல்லாமே ஒரு மாயத்தோற்றம் தான். இப்போது சிவன் அப்படி ஒரு உலகம் இருக்குன்னா அவர் எப்படி மாயையாக முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன். ஆன்ம நிலையில் முதிர்ந்த ஒரு ஆன்மா, அந்த நிலைக்கு அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை கிடச்சிது. அவர்கள் கூட இன்னும் ஒரு படி மேலே போகாமல் தான் இருக்காங்கங்கிறத அர்த்தம். அப்போது
பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்க முடியாத ஒரு ஒரு நிலையில் இருந்தவர் சிவன் சொல்கிறோம். அது சிவங்கிற தன்மை, அது சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அந்த சிவன் ஒருத்தர் இருக்கார், அவர் சிவலோகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்னா அவருக்கும் ஒரு காலம் முடியும். சிவங்கிற தன்மை வேற, சிவன்கிற ஆள் வேற. ஆனால் நம்மளுடைய திருமறைகளில் அந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை நமக்கு புரியறதுக்காக எளிமைப்படுத்தி ஒரு தெய்வ உருவமாக சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. சிவபுராணத்தில் வந்து மாணிக்கவாசக பெருமான் என்ன பாடுறாரு? ஆதி அந்தம் நடுவு இலா பெருமானேன்னு பாடுறாரு. அதுதான் பிரம்மத்தினுடைய விளக்கம். அதை எதுவுமே சொல்ல முடியாது. நீ எல்லா இடத்துலையும் இருக்க, எல்லாமாவும் இருக்க, நீ தான் என்னை ஆட்கொள்ளணும், உன்னை விட எனக்கு வேற யார் இருக்கா? அதனால தான் இதெல்லாம் கவனிக்காமல் நம்ம பாட்டாக பாடிக்கிட்டே இருக்கோம். இதை பாடுனா புண்ணியம், பாடுனாலாம் புண்ணியம் கிடையாது. அது அவரே சொல்கிறாரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் பதவிக்கு செல்வார் சிவ பதவிக்கு. சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம்னு வச்சுக்குவோம். ஸோ பிரம்மத்தோடு அவர்கள் சென்று கலப்பார்னு அர்த்தம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் மட்டும்தான் அது. சும்மா பாடுனாவோ டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டு 100 தடவை கேட்டாவெல்லாம் ஒன்றும் நடக்காது. சரிங்களா? அப்போது அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு நாம் முதல்ல ஆராய்ச்சி செய்யணும். நமக்கு நூல் ஆராய்ச்சி வேணும். 1க்கு 150 நூல் படிக்கணும். இப்போ ஏன் சொன்னாங்க இதற்குண்டான விடை அங்கே கிடைக்கும், அதற்குண்டான விடை இங்கே கிடைக்கும், இங்கே ஒரு கேள்வி இருக்குது, அதுக்குண்டான விடை அங்கே கிடைக்கும். படிக்கணும். ஆத்ம விசாரணை செய்யணும். பெரியவர்களுடைய இதை வந்து சிவ வழியாக கேட்கணும். உங்களுக்கு பொருந்தியும் பொருந்தாமையும் இருக்கும், பரவாயில்ல, கேட்கணும். அப்போ அவர்கள் எந்த இடத்துல இருந்து அதை சொல்லுகிறார்கள்னு பார்க்கணும். சொல்லியவரை கூட விட்டுருவோம், சொல்லும் செய்தி என்னங்கிறத நம்ம வாங்கிக்கணும். இப்போ அவர் அப்படி அது உண்மையா அவர் சொன்னது அப்படிங்கிறப்ப நாம் திருப்பி அந்த நூல் படிக்கணும். இத்தனை வேலை இருக்குங்க. சும்மா அப்படியே ஏதோ ஒரு 4 வீடியோ பார்த்தோம், யாரோ ஒரு 4 பேர் சொன்னாங்க, ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ரேண்டமாக ஒரு புக்கில் ஒரு பக்கத்தை படித்தோம், அதில் அப்படி தானே இருந்தது அப்படின்னு வாதுக்கு போக முடியாது, போகக்கூடாது. இதனால தான் சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க, மனிதனிடம் வாதிற்கு செல்லாதேங்கிறாங்க. ஏன்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் எங்கேயோ என்னமோ இப்படி அறகுறையாதன் அவன் அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறனால நீ கரை கண்டிருப்ப. உங்கள்கிட்ட வாதுக்கு வந்து நிற்பான், நீ எதை சொல்கிறதையும் கேட்க மாட்டான். வாதுக்கு போகாத, ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உன்னை நீ தாழ்த்தி கொள்வாய்ங்கிறதான் அதில் கொடுக்கக்கூடியது, பெரியவர்கள் சொல்லக்கூடியது. ஸோ அதனால் இது போல் இருக்கக்கூடிய நிறைய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு எது வேணும்னாலும் போகலாம். சிவனாக போகணுமா போகலாம், திருமாலாக போகணுன்னா போகலாம், பிரம்மாவாக போகணுன்னா போகலாம், இல்லையா? பெண்கள் இந்த பெண் நிலைகளை அடையணும்னு ஆசைப்படுறீங்களா? அடையலாம். முடியாதுன்னு ஒன்று கிடையாது. வசிஷ்டர் சொல்கிறாரு, ஒரு அணுவும் ஒரு அண்டம்ங்கிறார். உங்களை சுற்றி பாருங்களேன். சும்மா இப்படி கையை நான் ஒட்டி தான் வச்சுருக்கேன். கையை இதுக்குள்ளேயே எண்ணற்ற அணுக்கள் இருக்கும் தெரியுமா? ஏன்னா அணு அவ்வளோ சின்னது, இதுக்குள்ளேயே கேப் இருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. இந்த ஒட்டிக்கை வச்சுருக்க கைக்குள்ளேயே எண்ணற்ற அணு இருக்கும். இது ஒன்றுக்குள்ளேயும் ஒரு அண்டம் இருக்கும். அப்படி ஏதாவது ஒரு அண்டத்தில் நீங்கள் ஒரு சிவன் பார்வதி நீங்கள் இருந்துட்டு போகிறீங்க, அவ்வளோதானே. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சதில்லை. அவ்வளோதான் வாழ்க்கையே. உண்மையாலுமே அவ்வளோ சிம்பிள். இது ஒன்றுத்துக்குமே இல்லாத ஒரு விஷயந்தான் இந்த ஒரு வாழ்க்கை. இதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம், அது என்ன இதெல்லாம் கற்பனையாக? யாராவது ஒருத்தர் கேட்பீங்க இல்லையா? நம்ம எதை சொன்னாலும் கேட்குறது இல்லையே. என்ன பண்ணுங்கன்னா, நெட்டில் போயிட்டு டியூவல் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அப்சர்வேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தேடி பாருங்கள். ஹாலோகிராஃபிக் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ஒன்று தேடி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது? இஸ் த யூனிவர்ஸ் வி ஆர் லிவிங் அ பெயிண்டிங் இன் அ கேன்வாஸ் அப்படின்னு தேடி பாருங்கள். அதில் ரொம்ப சொல்கிறாங்க, நம்மளுடைய மொத்த அண்ட சராசரமும் ஏதோ ஒரு குழந்தையினுடைய ஒரு ஓவிய கிறுக்கல்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் கூற்று உண்டு. சரிங்களா? அப்போ இது அந்த குழந்தையினுடைய கற்பனையில் தோன்றிய ஒரு காட்சி மாயின்னு சொன்னால், பிரம்மதேவனுடைய கற்பனையில் தோன்றியது தான் இது எதெல்லாம்னு சொன்னால் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். கேட்டால் கருப்சட்டை ஓட்டவர் புரட்சி பண்ணார்னு சொல்கிறோம். அவர் நான் தப்புன்னு சொல்ல வரல, நம்மளுடைய அறியாமை அந்த அளவுக்கு தான் இருக்குது, நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி அந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? சரி. குவாண்டம், அந்த குவாண்டம் தியரிஸை பற்றி படித்து பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரியும். சரிங்களா? நவீன், ஆமாம், நவீன், சரி, அது ஒன்று. எனக்கு எப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு போனால் எனக்கு எதுவுமே வேண்ட தோணல, எனக்கு சாமியை பார்த்தா போதும்னு தோணுது. ஏன் எனக்கு நானே அப்படின்னு எதுவும் யோசிச்சுக்கிறேன்னா, இல்லை இது வேறு ஏதாதா,
என்கிட்ட நிறைய மாறுதல்களை நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஏன் மாறுதல்களை பார்க்குறீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் எனக்கு எதுவும் கேட்குறதில்ல, தோன்றதில்ல. அதை நான் வந்து என்னுடைய பெற்றோர்கள்ட்டையோ வாழ்க்கை துணையிட்டையோ நண்பர்கள்ட்டையோ உற்றாரோட சொன்னால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, நீ ஏதாவது கேட்கணுமில்ல சாமிகிட்ட போனான்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. நீ ஒரு பைத்தியாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. என்னப்பா பெரிய ஞானி ஆகிட்டியான்னு கிண்டல் செய்யக்கூடிய ஆட்கள் உண்டு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சமயத்தில் வந்து நமக்கே அப்படியெல்லாம் தோணும். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் போனால் எனக்கு சாமிகிட்ட ஒன்றுமே கேட்க தோன்றதில்லைன்னு சொல்லிட்டு. அது ஒரு நல்ல நிலை. இந்த உலக வாழ்வினுடைய தேவையை வந்து தாண்டிய ஒரு மனப்பாங்கு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு வருது. நாட் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போது குடும்பம் குழந்தை குட்டியோடு இருக்கிறீங்க, காசு பணம் வேண்டாமா, எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்களே, நான் வேலைக்கு போகிறேன், காசு பணம் வேணும், நான் அதை சொல்ல வரல. இந்த உலக செட்டப்குள்ளே வரும்போது நம்ம அது மாதிரி மாறிடுறோம். ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டிங்கிறத உணரக்கூடியதற்குண்டான அந்த ஒரு இடத்திற்கு போகும்போது நம்மளுடைய சுயங்கிறதுனுடைய விழிப்பு வெளியே வரும். அங்கே நீங்கள் யாருக்கிட்டையுமே நடிக்க முடியாது. ஏன், அங்கே இருக்கிற ஆளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. சொல்லப்போனால் அவங்களுக்கு எல்லா நேரத்துலையும் எல்லாமே தெரியும். பட் நமக்கு இன்னும் அந்த ஒரு புரிதல் வரல. அப்போ அங்கே போகும்போது அங்கே இறை இருக்குன்னு நான் நம்புகிறேன். இறைகிட்ட நான் என்ன கேட்குறது, எனக்கு ஒன்றுமே தோணலை. இதெல்லாம் நான் முன் செய்த தவத்தினுடைய பயன். இதற்கு நீங்கள் பெருமை தான் அடைஞ்சிக்கணும். பெருமை அடையணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு ஊக்கத்திற்காக சொல்கிறேன். பெருமை தான் நீங்கள் பட்டுக்கணும். அப்போது அந்த இடம் போகும்பொழுது எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு சண்டை போடுறவங்க எத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம் இல்லையா? எதுவுமே பேசாமல் அப்படியேன்னு இப்போ கல் மாதிரி இப்படியேன்னுட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அழுகாச்சு வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல. ஏன் அழுகிற? அவன் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். பாப்பா அவன் பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டு இருப்பான். இவனை வாயமுறா பைத்தியன்னு சொல்கிற கூட அவங்களுக்கு தோணாது. அவன் பாட்டுக்கு பேசாமல் திருப்பி அவன் பாட்டுக்கு நின்றுடும். ஏன்? அந்த சுகம் உங்களுக்கு கோடி பொன் கொடுத்தாலும் உங்களுக்கு வராது. அதனால் இது தவறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இதை நீங்கள் நினச்சி பெருமை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஊக்கத்திற்காக சொன்னேன், இது நல்ல ஒரு நிலை. இதற்கு நீங்கள் திருவருளுக்கு நன்றி எத்தனை சொல்கிறது. அதனால் இதிலிருந்து மேல் செல்லுவதற்குண்டான வழி அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே பார்க்கணும், சரிங்களா? சுப்புலக்ஷ்மி மோகன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க மனவளக்கலை படித்து பயிற்சி செஞ்சுட்டு வந்துறாங்களாம். அந்த மன்றத்தில் பயிற்சி கற்றுக் கொடுத்த ஆசிரியர் வந்து வேறு இந்த ரெய்க்கி அது பழகிறதுக்கு கூப்பிடுறாங்களாம். மனவளக்கலை வேண்டான்னு அவங்களே சொல்கிறாங்களாம். ஸோ என்ன செய்யன்னு சொல்லிட்டு, இதில் என்ன போயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சா படிங்க, வேண்டான்னா வேண்டாம். அவர் ஏதோ டெக் டைவர்ஷன் அவருக்கு ஏதோ ஆயிருக்கும், அதுக்காக உங்களுக்கும் அது ஆகணும்னு அவசியம் இல்லைல்ல. உங்களுக்கு மனவளக்கலை உங்களுக்கு தோது வருது அப்படின்னு சொன்னால் அதிலேயே கண்டினியூ பண்ணுங்கள், அவ்வளோதானே. இதுலேருந்து போயிருக்கு. ரொம்பலாம் லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம். இங்கே ஒரு முள் குத்திருச்சு, முள்ளை எப்படி எடுப்பேன்னா இப்படி எடுப்பேனா இப்படி சுற்றி முள் இப்படி எடுப்பேன்னா வேலை முடிஞ்சது இல்லையா? வாழ்க்கை அவ்வளோ ரொம்ப சிம்பிள். பிடிச்சா போங்க, இல்லைங்க ஆசானே எனக்கு அதில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நீ பின்னொரு நாள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. பாம்பும் சாகணும், தடியும் உடையக்கூடாது, பண்ண முடியாது, ஆனால் பண்ணலாம், சரிங்களா? மரியாதையே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது. எனக்கு இது வந்து ஒவ்வொரு இது எனக்கு சரிப்பட்டு வருது, மனவளக்கலை நான் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. சபரீஷ் பாண்டியன் அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம வந்து பிறப்பிறப்பு அப்படிங்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மாக்கு என்ன ஆகும், எல்லா பாடங்களும் படித்தது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன ஆவோன்னு கேட்குற ஒரு நிலையே இல்லை. நாம் வந்து இறையினுடைய ஒரு பகுதி தான், சரிங்களா? இறை தான் நாம். அதை நாம் உணராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மாயைன்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ இந்த மாயை விலகிடுச்சுன்னா அங்கே இன்னும் இருக்கும். இப்போது நான் தான் இறை, இந்த இறை உணரலைங்கிறது மாயை. இப்போ இந்த மாயை விலகிடுச்சுன்னா என்ன இருக்கும்? இறை மட்டும்தான் இருக்கும். அப்போது இந்த இறைங்கிற தன்மை தன்னை இறையாக உணர்ந்த பிறகு அது எங்கே போகும்? திருப்பி அந்த இறையோடு போய் சேர்ந்துடும். அதாவது நானே எங்கூடையே சேர்ற மாதிரி, சரிங்களா? இது தூள உலகத்தில் வந்து அது நடக்காமல் இருக்கும், ஆனால் மேலே இந்த சக்தி நிலைகளில் அது நடக்கும், சரிங்களா? அப்போ அந்த தன்னுடையே போய் சேர்ந்த பிறகு பூரணத்தோடவே கலந்த பிறகு என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அப்போ நான்கிறக்கு உண்டான அடையாளமே அங்கே இருக்காது. அதனால தான் பெரியவர்கள் அதை ரொம்ப தெளிவாக ஒன்று அறக்களத்தல்னு சொன்னாங்க. முன்னது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க 2 அறக்களத்தல்னு தானே சொல்லணும், 1 அறக்களத்தல் தவறு அப்படின்னாங்க. கிடையாது. பெரியவர்களாக தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, நமக்கு தான் பத்தலைன்னு அர்த்தம். ஏன் 1 அறக்களத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை பண்ணுவோம்? ஒன்றுன்னு சொல்கிறதுக்கே அங்கே இல்லையே. நான் ஒருத்தன் இருந்தால் தானே அங்கே நான் கலந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு. அங்கே அப்படியே ஒன்றும் இல்லையே. நான் கலந்த ஒரு 2 நெருப்பு இப்படி சேர்த்து வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது சின்ன நெருப்பு இது பெரிய நெருப்புன்னு சொல்ல முடியுமா?
ஒரு கூஜாலேருந்து ஒரு தண்ணி மோந்துட்டு இந்த தண்ணி திருப்பி கூஜாக்குள்ளே ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாத்திரத்தில் இருந்தது தான் இந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறவாரு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதுபோல் இறையோடு கலந்துட்டோம்னா அவ்வளோதான் அந்த இடத்துல. அங்கே அதுக்கப்புறம் நமக்கு அந்த இறை தான் நம்ம. அதுக்கப்புறம் நமக்கு எண்ணம் இருக்குமா, ஏதாவது இருக்குமா, அப்படியெல்லாம் அங்கே ஒன்றுமே நம்மளால் அறுதியிட்டு சொல்கிறதுக்கே அங்கே இல்லை. அப்போ நாம் இதை அழிஞ்சிட்டோம்ல, செத்துட்டோம்ல, இல்லை. நாமன்னு யாருங்கிறது உணர்ந்ததுக்கப்புறம் நாமாவே மாறிடுறோம். அங்கே அழிகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏன்னா இங்கே நான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மாயை. அந்த மாயை விலகிடுச்சு. நானே இறை, எல்லாமே இறை, நான் எல்லாத்தோடவும் கலந்துட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் பெரியவர்கள் அதை விளக்கி சொல்ல முடியாத ஒரு நிலை வந்துவார்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? நாகலக்ஷ்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வீடு ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு தெளிவுக்கும் தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கும் இடைப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. எமோஷ்னலாக ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஆட்கள். மென்டல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இல்லை. வீட்லேயே இருந்துருந்துன்னு இன்னும் அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கேன். தனியாக போனேன்னா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் நம்ம மேலே புகுத்தி நம்மளை முன்னேற்ற விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. சகோதரி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கலாச்சாரம், நான் தமிழ் கலாச்சாரனே சொல்லலை, மொத்த இந்திய கலாச்சாரமே இப்படித்தான் இருக்குது. பெற்றோருக்கு பிள்ளைகள் மேலே அதீத ஒரு பாசம் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது. இந்த அதீத பாசமும் கவனமும் அந்த பிள்ளைகள் வளருவதற்கே தடையாக மாறிடுது. அது இப்போ இந்த நியூ ஜென்ரேஷன் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு குழந்தை கீழே உளுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னமும் இந்த உலகமே இடிஞ்சார் போல் பதறி போய் தூக்குறாங்க. அது உளுந்தா தான் அதுக்கு நல்லது. அப்போ தான் அந்த எலும்பெல்லாம் அதுக்குன்னு என்ன 10வது மாடியில் இருந்தால் உழுகு போகுது? அது ஒன்றும் கிடையாது. இப்படி இருந்து கீழே உழுகத்தான் உழுகவே மாட்டானா ஆயுசு பூரா. பின்னொரு நாள் அந்த எலும்பு ஜாயிண்ட் எதுவுமே பலம் இல்லாமல் போய் விழுந்தான்னா எல்லாம் அக்கக்கா போயிடும். அதற்கு அந்த குழந்தையாக இருக்கும்போது ஒரு 2 தடவை விழுந்ததுன்னா இத்தனைக்கு அந்த குழந்தை அழுகவே அழுகாது. நம்ம சரி போ வளருப்போ எந்திரி அப்படின்ட்டோம்னா வேலை முடிஞ்சுது. நிறைய பேர் உறுதியான மனோநிலை கொண்டாப்பாமல் அதை இப்படி பார்த்துட்டு பேசாமல் இருந்துக்குவாங்க. அது பெருசு அடியெல்லாம் ஒன்று வரலன்னு பார்த்துக்குவாங்க. அது பாட்டுக்கு அது 2 தடவை கத்தும், பின்ன அது பாட்டுக்கு எந்திரிச்சு விளையாட போயிடும். அது என்னமோ தெரியல, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெற்றோர்களுக்கு அது இதாகி உதே எல்லாம் போச்சு. அதெல்லாம் சீர்கேடு தான். என்ன பண்ணுறது? இந்த குழந்தை பிறந்தோடனே அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் நினைக்கிறேன், இந்த கழனி தண்ணி இருக்குல்ல, யாருக்கு தெரியும் இன்றைக்கி கழனி தண்ணி? அரிசி கழிஞ்சு ஊற்றுனா தானே கழனி தண்ணி தெரியும். சரி, இந்த அரிசி வடித்த தண்ணி இருக்குல்ல, அதையும் பண்ணுறதில்ல, குக்கர் இல்லைங்களா? சரி, அந்த கழனி தண்ணியும் அரிசி கழுநீர், சாக்கடை தண்ணி இல்லை, கழுநீர், காய்கறி கழுவி இருப்போம், அரிசி வடித்து எடுத்த தண்ணி, அது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைய அதில் நிற்க வச்சு அந்த காலை பூரா அந்த கழனி தண்ணியில் நல்லா அப்படியே கழுவி விடுவாங்க. அது கொஞ்சம் நேரம் விளையாடும், சக்கான்னு குதிச்சுக்கிட்டு அது விளையாடும். அது நல்லது. குழந்தையினுடைய காலுக்கு மிகுந்த பலம். அந்த கால் இப்படி பெண்ட் ஆகாமல், இதுக்கு பேர் நாக் நீஸ் அப்படிம்பாங்க. இது முட்டிங்கால்னு எடுத்துட்டிங்கன்னா இப்படி உரையிற மாதிரி கால் மாறிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இல்லாட்டி இதுக்கு பேர் போ எல்போஸ்ம்பாங்க. இப்படி ஆயிரும் கால். இப்படியெல்லாம் ஆகாமல் நம்மை பாதுகாப்பதற்காக இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்த ஒரு செயல். தமிழரிடம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. இன்றைக்கி இப்படி மாறிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதை செய்யலைன்னா அந்த குழந்தைய பார்த்தாலே தெரியும், அந்த கால் இப்படி வளைஞ்சிருக்கும். அப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்தேன், அதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். மாடர்ன் ஏஜ் அப்பா அம்மாக்கள் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் பேண்ட்டு சட்டை போட்டு சுற்றலாம், முடியை வெட்டிக்கலாம் இல்லையா, பொட்டு வைக்க வேண்டாம், தாலி கட்ட வேண்டாம், இல்லை ஆண் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஃப்ரீடம். இப்படியெல்லாம் நான் இப்போ ஒரு சில வார்த்தைகளை சொன்னதே அவங்களுக்கெல்லாம் காதில் அப்படி ஈயத்தை காய்ச்சி ஊற்றுன மாதிரி இருக்கும். என்ன இப்படி பேசுகிற அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அப்பா அம்மாக்கள், இன்றைக்கி மாடர்ன் ஏஜ் அப்பா அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு இருக்கும். ஏன்னா எவனோ ஒரு டாக்டர் நான் ரிசர்ச் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் போட்டால் அந்த ஆர்டிக்கல் கூட அவங்க படிக்க மாட்டாங்க. அதை எடுத்து எவனோ ஒரு ரீல்ஸ் போடுவான், ஒரு வீடியோ போடுவான். அதுக்கப்புறம் அதில் சொன்னாங்கன்னு இதே வேலையை தாண்டா பல 1000 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோன்னு சொன்னால் அவனுக்கு அது மூட நம்பிக்கையாக இருக்கும். ஸோ அந்த மாடர்ன் ஏஜ் அப்பா அம்மாக்களை புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ஐடி கம்பெனி மோகம் அப்படி. அதனால சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை, அந்த குழந்தைக்கு அந்த கால் பெண்டாகி போச்சு. 2வது பிரச்சனை என்னென்னா, அதுக்கு இந்த டைப்பர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த அந்த இடுப்பே அதுக்கு வந்தது ஆக்காட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்படி போவேன் தெரியுமா? இப்போ அந்த குழந்தைய இந்த 2 அது இப்போ கைப்பிடிச்சி தான் நடக்குது, அவ்வளோ தான். இப்போவே அந்த இடுப்புலேருந்து கீழ் கால் அதுக்கு வீணாக போச்சு. அது வளர்ந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள்.
இது யாருடைய தப்பு? இது யார் தப்பு? குழந்தையினுடைய தப்பா? உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அது வாங்கிட்டு வந்த கர்மம். பண்ணுறது பூரா நம்ம. கேட்டால் குழந்தை வாங்கிட்டு வந்த கர்மம் அம்மா, நம்ம கர்மம். அது 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 வந்து நமக்கு இது என்ன சொல்கிறது, எனக்கு நீ பெற்றவனாக வர்றேன்னு சொல்லி நான் முடிவு எடுத்துகிட்டு வந்த பாருன்னா அதுதான் துப்பி நொந்துக்கணும். ஏன் இது சொல்கிறேன்னா, பெற்றோர்களினுடைய அந்த பாதுகாப்பு மனோநிலை அப்படிங்கிறது பிள்ளைகளை நிறைய வழியில் அழிச்சிருது. நினைக்கணும், ஒரு ஏற்றிட்டேன் கேமராவை. ஓகே, அப்போது இது தவறு தான். ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளால் பெரியவர்களை எதிர்த்து எதுவும் சொல்ல முடியறதில்ல. அப்படி இப்படியே ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கட்டத்திற்கு மேலே வரும்பொழுது, நம்மளுடைய சுதந்திரம் அப்படின்னு வரும்பொழுது, தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வேண்டியது. இல்லை ஆண் என்ன பொண்ணு என்ன. இந்த முதல்ல படத்துல எல்லாம் பார்ப்பாங்கல்ல, இது பையனுக்கும் நடக்கும் பொண்ணுக்கும் நடக்கும். அவளையோ இல்லை அவனையோ நீ திருமணம் செய்து கொண்டால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன், நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னு நான் செத்து போயிடுவேன். கல்யாணம் பண்ணலைன்னாலும் நீ சாகத்தான் போகிற, போய் சாகுவோ அப்படின்ட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சிலர் சாவாங்களா, அது நம்மளுடைய மனது உறுதி தான். அது ஐயோ நான் சொன்னனே செத்துட்டானேன்னு இல்லை, கல்யாணம் பண்ணணுமோ பண்ணலையோ சாக போகிறோம், ஒரு நாள் சாக போகிறோம் தான். அதுலேருந்து இது இல்லை, சும்மா பூஜாண்டி அமைக்கிறது எல்லாமே. பாசத்தினால் பிணைத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வு. ஒரு சில நேரங்களில் அது உண்மையாலுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லா நேரத்துலையும் மோசம் கிடையாது. ஒரு சில நேரங்களில் அது உண்மையாலுமே நாம் நம்மளுடைய உணர்வினுடைய விகுதியினால் தவறு செய்ய முற்படும் பொழுது பெற்றோர் அதை தடுப்பது அப்படிங்கிறது வந்து செய்து தான் ஆகணும். ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு அது பாதுகாப்பு அரணாகவே இருக்கும். பெற்றோர்கள் நான் எல்லாத்தையும் குறை சொல்ல வரலை, ஆனால் ஒரு சில நேரம் அது நமக்கு கெடுதலாகவும் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பெற்றோர் ஒன்று சொல்லும் பொழுது, பெரியவர்கள்னே எடுத்துக்குவேன் பொதுவாகவே, பெரியவர்கள், பெற்றோர் மட்டும் பெரியவர்கள் ஒன்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒவ்வுதா இல்லையான்னு முதல்ல நாம் முடிவு பண்ணணும். ஒவ்வும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவு தீர்க்கமாக வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதை நாடி செல்லுவதற்கு நமக்கு வந்து மனோதிடம் வேணும். அப்போது என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலன்னா யாருக்கிட்ட இப்போ பிரச்சனை? என் மனோதிடத்தில் தான் பிரச்சனை, அவர்கள்னால் இல்லை. அவர்களுடைய தன்மையின்பால் அப்படியே இருக்காங்க. அவர்கள் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செய்கிறது சரின்னா அந்த மனோதிடத்தின்பால் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னுடைய முடிவுகளாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிரச்சனை. ஸோ அதை நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம வந்து என்றைக்குமே புரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? அதனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள், அதனால் என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு ஒரு காலம் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லாமல் நீங்கள் தைரியமாக முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிறப்பும் அந்த ஒரு செட்டப்பே. நீங்கள் திருப்ப அதே செட்டப்பில் போகிறீங்கன்னா அடுத்த பிறகு இதை விட இன்னும் கஷ்டமாக எடுத்துகிட்டு திருப்பி இதே மாதிரி ஒரு செட்டப்புலேயே திருப்பி வருவீங்க. அந்த பாடத்தை படிக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் இன்னும் கஷ்டமாகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும், அதே செட்டப்லேயே வந்துக்கிட்டே இருக்கும். வேணுமா? ஸோ சண்டை போடுவது, பெரியவர்கள் மனம் நோகும்படி நடந்து கொள்வது, இது தவறு. இதை நான் செய்ய சொல்லலை. பொறுமையாக அவர்களுக்கு புரியார் போல் சொல்லி வச்சுட்டு, எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த வார்த்தை எடுத்தோன்னே மாட்டேன் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுடைய இன்டென்ஷன் கிடையாது. அந்த முதல்ல எடுத்தோன்னா அந்த தாய்ங்கிற அந்த ஒரு பய உணர்வு தான் முதல்ல வரும். இல்லை வேண்டாம், அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வேண்டாம், அதை செய்யக்கூடாது. அப்புறம் பொறுமையாக அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டு, அப்படியே அது சொன்னேன், அது என்ன இது அப்படின்னு முதல்ல அது புரியாமல் இருந்தப்போ சண்டை போட்டிருக்கேன். அதில் வந்து இப்போ நான் வந்து சொல்லிவிட்டு விட்டுருவேன். பின்ன நான் அதை செய்யறதுக்கு அப்படியா, சரி அதை பார்த்து செய்ய, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஐடியாஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் நல்லாயிருக்கும். ஒரு சிலதை வேண்டாம், ஆமாம் நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க சும்மா சொல்கிறது உண்டு. ஒரு சில ஐடியா எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ், பட் அதை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு காலம் எடுத்தது. அந்த தைரியமாக நான் முடிவெடுப்பதற்கு காலம் எடுத்தது இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் அது பயிற்சி செய்ததுனால தான் அது என்னால் முடிஞ்சது. இப்போ நீங்களும் அதற்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறது பண்ணுங்க. கை காட்டக்கூடாது, கை இப்படி காட்டிக்கணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறது இந்த சூழல் இருந்துன்னு நம்ம சிந்திக்கணுமே தவிர, அவர்களை கை காட்டவோ சூழலையோ பெரியவர்களையோ குற்றம் கூறுவதோ இல்லை நொந்து கொள்வதனால பயனில்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதில் ஆண் பெண்ணுங்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை இருக்கும். ஆணுங்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும், பெண்ணுங்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். அது அப்படி தாங்க, அது அந்த பயாலாஜிக்கல் மேக், அந்த மாதிரி அந்த பயாலாஜிக்கல் மேக்கை பொறுத்து இந்த சமுதாயம் சொசைட்டிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அவர்கள் சொல்லக்கூடியதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது ஆணாக இருந்தேன்னா பொண்ணாக இருந்தேன்னா. ஸோ ரொம்ப புரட்சி பேசக்கூடாது, அது பயனில்லாத ஒரு காரியமாக போயிடும். சரிங்களா? எங்கே புரட்சி பேசணும், எங்கே சரின்னு ஒப்புக்கொள்ளணுங்கிற அறிவு நமக்கு இருக்கணும். இதை வந்து நம்ம அட்டவணையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும். எப்படி எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் அட்டவணை போடணும். நம்ம ஒரு சில
ஒரு நெறியை தான் சொல்ல முடியாது, நம்மளாக தான் பயிற்சி பண்ணிக்கணும். சரி தானுங்களா? மகிழ்ச்சி. ஸோ இதை இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும். ஸோ பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் தட்டி விட்ருங்க. நம்மளுடைய நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல் பாருங்கள், நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் இருக்குது. தட் கோயம்புத்தூர்காரன் எனக்கு இந்த வாரம் வீடியோ போட முடியல, நிறைய பாட்காஸ்ட்ஸ். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நிதனங்கள். நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நன்றி.